வெடித்து சிதறிய அறைகள், உடல் கருகி உயிரிழந்த தொழிலாளர்கள். அடுத்தடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் தொடரும் பட்டாசு ஆலை விபத்துக்கள் தமிழ்நாட்டை மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகின்றன. ராமுத்தேவன்பட்டியில் உள்ள வின்னர் பட்டாசு ஆலையில் வழக்கம் போல தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டதில் ஆலையின் 8 அறைகள் வெடித்து சிதறின. இதில் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். தகவலறிந்து போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் கருகிய நிலையிலும் சிதைந்த நிலையிலும் 6 ஆண்கள் 4 பெண்கள் என 10 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. படுகாயமடைந்த 3 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வெடி விபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர் மற்றும் போர்மேன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் மற்றும் மதுரை சரக டிஐஜி ரம்யா பாரதி உள்ளிட்டோர் விரைந்து வந்து வெடி விபத்தில் சேதமடைந்த பகுதிகளை அதிகாரிகளுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் ஜெயசீலன், வெடி விபத்து குறித்து மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பட்டாசு ஆலையின் உரிமை காலம் முடியவில்லை என்றும் கூறினார். ரசாயனங்கள் சேர்க்கும் அறையில் அதிக பணியாளர்கள் இருந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் விரிவான விசாரணைக்கு பிறகே முழு காரணம் தெரிய வரும் என்றும் கூறினார். ஃபேக்டரி பொறுத்தளவுல லைசன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இனிஷியலாக வந்து அந்த கெமிக்கல் மிக்சிங் ரூமில் வந்து ஓவர் க்ரௌடிங் இருந்ததுதான் காரணமாக தெரிய வருது முதல்கட்ட விசாரணையில். பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் CV கணேசன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், வெடி விபத்துக்கு மனித தவறே காரணம் என்றும் மிக்சிங் அறையில் 2 மட்டுமே இருக்க வேண்டும் என்ற நிலையில் அதை தாண்டி ஏராளமான நபர்கள் இருந்ததாலேயே இந்த கோர விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் கூறினார். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா மனித தவறு தான் இன்னைக்கு நடந்திருக்கு. மிக்சிங் ஏரியாவில் தான் இந்த தப்பு நடந்திருக்கு. மிக்சிங் ஏரியாவில் தான் இந்த தப்பு வெடி வந்தா சுற்றி இருக்க ஒரு 5 கட்டடங்கள் இடிஞ்சிருக்கு. மிக்சிங் இடத்துல இத்தனை பேர் இருக்க வேண்டியது, மிக்சிங் இடத்துல 2 பேர் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதை தாண்டி இருந்ததுனால தான் இந்த இவ்வளவு பெரிய கோர விபத்து நடந்திருக்குது. இந்த வெடி விபத்தில் எத்தகைய தவறு நடந்துள்ளது என்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் விசாரணை அறிக்கையில் தெரிய வரும் என்றும் விபத்துக்குள்ளான பட்டாசு ஆலை நிறுவனம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் CV கணேசன் கூறினார். இப்போ இந்த நிறுவனம் வந்து விதிமுறைகளை எத்தகைய முறையில் கையாண்டிருக்கிறது என்பதை மாவட்ட நிர்வாகம் காவல்துறை உரிய விசாரணை மேற்கொண்டு தவறு இருக்கும் பட்சத்தில் இந்த நிறுவனத்தையும் தடை செய்வதோடு மட்டுமல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.